நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆமென். பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வேராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தரும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து தரலும். ராஜ்யமும் வல்லமையும் மகத்துவமும் என்றென்றும் நோக்கி உயிர்த்தருளுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த ஆண்டவரே இறை புகழ்ச்சி ஆராதனை ஆண்டவரே, நாங்கள் பிரதி மாதமும் ஆண்டவரே இந்த ஜெப வீட்டிலே ஆராதனையை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த மாத இந்த ஆராதனையை தேவரீர் ஆண்டவரே உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, இந்த இடத்திலே இந்த ஆராதனையை நீர் நடத்தி கொடுக்க ஆண்டவரே எங்களை முழுமையாய் சமர்ப்பிக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த இடம் முழுவதும் நீர் நின்று நடத்துவீராக. அப்பா, இங்கே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது அன்பு கரம் தொடுவதாக. தகப்பனே, இந்த இடத்திலே இருக்கிற ஆண்டவரே இந்த வளாகத்திலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பொருளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்று ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் ஆசீர்வதிக்க ஆண்டவரே. உம் பிரசன்னம் இந்த இடத்தை தாங்கி நடத்த போகிற உம் பேர் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு உகந்த சுகந்த வாசனை பலியாக ஆண்டவரே நாங்கள் பலி செலுத்த ஆண்டவரே இந்த இடத்தை நீ தெரிந்தெடுத்த ஆண்டவரே. உலகம் தோன்றுவதற்கு முன்பே முன்குறிக்கப்பட்ட இந்த நாளை ஆண்டவரே இந்த ஆராதனை நாளாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்கள் கைகளிலே இந்த ஆராதனை செலுத்தும்படியாய் ஆண்டவரே உமது வார்த்தையையும் உமது வல்லமையும் உமது சத்துவத்தையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை செம்மையாய் செய்து முடிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆவியானவர் எங்களை நடத்துவாராக. ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வாராக. அவருடைய பிரசன்னம் எங்கள் முழுமையாய் நிரப்பப்படுவதாக. இந்த இடம் முழுவதும் தூதர் பாளையங்கள் இறங்கட்டும் அப்பா. உமது வல்லமையின் வார்த்தைகளால் நிரப்பப்படட்டும் அப்பா. வார்த்தையிலும் தண்ணீர் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த தண்ணீரை பருகி பலனடையும்படியாய் பலனுள்ள ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியா இந்த நேரத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் எங்கள் மத்தியிலே பெரியவர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருப்பவனை விட எங்களுக்குள் இருக்கிற நீர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. இந்த ஆரம்ப ஜெபம் ஆண்டவரே அநேகர் கம்மியா இருந்தாலும் முடிவிலே இது பரிபூரணமாய் இடம் கொள்ளாதபடி நிரப்ப போகிற இதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனையை முற்றிலுமாய் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 84 பாடல்ங்க. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நான் எல்லாமே ஐயா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நான் எல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மன உருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே,
நாள் எல்லாமே துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் தோன்றிய பலிகள் செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் தோன்றிய பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள யார் எல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே ஐயா கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உண்மையாய் கோப்பிடம் குரலை கேட்டு விடுதலை தருபவரே உண்மையாய் கோப்பிடம் குரலை கேட்டு விடுதலை தருபவரே என் இயேசு ராஜா உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா தோதிரமே தோதிரமே உயிருள்ள நாள் எல்லாமே உலக தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டு ஐயா தோற்ற முதல் எனக்காய் அடிக்கப்பட்டு துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீராமே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா என் இயேசு ராஜா தோத்திரம் தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா தோத்திரமே தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே அப்பா இயேசுவே ஜீசஸ் ஐயா தோத்திரம் ஐயா ஜீசஸ் இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இயேசுவே ஜீசஸ் இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே உம்மை நமஸ்கரிக்கிறோம் இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா. இதுவரை காத்த எபினேசரே இனியும் காக்க போகிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்களை உயிரோடு வைத்திருப்பவரே பலனோடு வைத்திருப்பவரே இத்தனை நாள் நிற்க பண்ணினீரே அதற்காக ஸ்தோத்திரம். இழைக்க பண்ணினீரே அதற்காக ஸ்தோத்திரம். உறுதிப்படுத்தினீரே அதற்காக ஸ்தோத்திரம். சிறப்படுத்தினீரே அதற்காக ஸ்தோத்திரம். நிலை நிறுத்தினீரே அதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. 1000 கோடி நன்றிகள். 1000 நாவுகளால் நன்றிகள். துதிக்க தோத்திரம் உங்கள் 1000 பல கோடி தோத்திரங்களுக்கு பாத்திரரானவரே உம் மகிமைக்கு பாத்திரரே மகா மாட்சிமை நிறைந்தவரே
மேலான காரியங்கள் செய்கிறவரே, பெரியவராய் இருப்பவரே, வானத்தையும் பூமியும் வார்த்தையால் உண்டாக்கினவரே, வசனத்தில் இருப்பவரே, வேதத்தில் வாழ்பவரே, ஜீவனை தருபவரே, ஜீவாதிபதியே, ஏக சக்கராதிபதியே, ஏகமாய் துதிக்க யோக்கியமானவரே, பரிசுத்த பர்வதத்தில் இருப்பவரே, என்னையும் எல்லா உயிரினங்களையும் காக்கிறவரே, எங்களை காண்கிறவரே, எங்களை நடத்துகிறவரே, ஆதியும் ஆவியும் அந்தமும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் உமேகாவும் ஆனவரே, தோற்றமும் முடிவும் இல்லாதவரே, எங்கள் கண்களுக்கு கலிங்கம் போடுகிறவரே, எங்களை ஆண்டவரே, எங்களை எல்லா காலங்களிலும் நினைவு கூறுகிறவரே, உள்ளம் கையிலே பொறித்து வைத்திருப்பவரே, எங்களை எப்போதும் சிறகுகளுக்குள்ளே வைத்திருப்பவரே, நீரே எங்கள் தேவனப்பா, எங்கள் ராஜாதி ராஜனே, எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு தோத்தரிக்க மிக மிக ஆசையாய் வந்திருக்கிறோம். உமது வல்லமையை தாரும் ஆண்டவரே, உம் சத்துவத்தை தாரும் ஆண்டவரே, எங்களை மகிமையிலே ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, கிறிஸ்துவானவர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிறீரே, எல்லா காரியத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, எல்லா நிலையிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, ஆதியும் ஆண்டமும் நீரே ஆண்டவரே, எங்களை இந்த இடத்திலே எங்களை இந்த ஆராதனை நடத்த நீர் கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, உன் மீது அன்பு வைக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே பேதுருவை பார்த்து கேட்டீர் ஆண்டவரே, பேதுருவே நீ என்னை அன்பு செய்கிறாயா, ஆண்டவரே நீர் அறிவீரே என்று சொன்னதை போல ஆண்டவரே, நாங்கள் உங்களை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, உள்ளந்தரியங்களை அறிகிற தேவன் ஆண்டவரே, உள்ள இருதயத்தை அறிகிற தேவன் ஆண்டவரே. பல நேரங்களிலே இந்த உலக பிரமாண வாழ்க்கையிலே உம்மை விட்டு தூரமாய் போனோம் ஆண்டவரே, ஆனாலும் உம் பேரன்பு எங்களை இழுத்து வந்தது, உமது கிருபை எங்களை தாங்கியது, உமது கருணை எங்களை நடத்தியது, உம் சத்துவம் எங்களை பலப்படுத்தியது ஆண்டவரே. இந்த நாளை ஆண்டவரே, முன் குறிக்க வைத்த இந்த நாளை ஆண்டவரே, மன மகிழ்ச்சியின் நாளை, ஒரு அக்கினியின் நாளாய், ஒரு அபிஷேக நாளாய் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக நன்றி அப்பா. அப்பா, இன்று அபிஷேக அக்கினியை ஊற்றப் போகிறீர், வார்த்தையினாலே ஊற்றப் போகிறீர், வசனத்தினாலே ஊற்றப் போகிறீர். உமது வல்லமை ஆண்டவரே ஜனத்தை நிரப்ப போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இயேசுயா, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசுயா, ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை 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 யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ரமவனக்கரவா ஸ்ரீதல ஹந்தரவா அச்சேகரே மீதல ஹந்தரிகலரவா ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் ரலகபவா ரலத்தோடு அன்பு கூறுவேன் லே மகரவோ ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 இயேசையா இயேசையா எங்களை தருகிறோம் உங்களிடத்திலே அப்பா எங்களை எங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அப்பா எங்களை ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நீர் கொடுத்தது ஆண்டவரே நீர் கொடுத்தது உம்மை துதிக்க எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே உம்மை உயர்த்த நாவை கொடுத்தீரே உமக்காக ஆண்டவரே காரியங்கள் செய்ய எங்களுக்கு கைகளை கொடுத்திருக்கிறீரே உமக்காக ஓட எங்களுக்கு கால்களை கொடுத்திருக்கிறீரே முழு சரீரமும் உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே உம்மை உயர்த்திட உம் சுவிசேஷத்தை அறிவிக்க உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உலக பரியந்தம் ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் உம் நாமத்தை உம் உயிர்ப்பை உம் பிறப்பை உம் உயிர்ப்பை உம் இறப்பை உயிர்ப்பையும் நாங்கள் சொல்ல ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தாயின் கருவில ஆண்டவரே அப்பா இந்த நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாத பெருநாளாய் மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே இன்னுமாய் அதிகமாய் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறீர் அப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை ஆண்டவரே இந்த ஆராதனையை முழுமையாய் ஆண்டவரே நீரே 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 பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா என் அருமையான தாசனை இன்று நிரப்பி அவர் நாவிலிருந்து உம் வார்த்தைகள் வல்லமையாய் வெளிப்பட இருக்கிறது ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் செய்கிறோம் அப்பா அப்பா அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா வர இருக்கின்ற துதிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆவியினாலே நிரப்பி துதிக்க பண்ண போகிற உம் அன்புக்கு கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா இந்த தொடக்கத்திலே அப்பா நாங்கள் எங்களுடைய ஆரம்பம் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே அப்பா நாங்கள் சிறுவராய் இருந்தால் ஆண்டவரே நீ பெருக பண்ணுகிற தேவன் எங்களை பெருக்கி ஆண்டவரே பெரிய வெற்றியை காண பண்ண போகிறீர் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம் அன்பிலே நலைய ஆண்டவரே உமது ஆவியிலே நிறைய ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மேலும் மேலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிரப்பப்பட ஆண்டவரே இன்று எங்களுக்கு நீர் கொடுக்கிற இந்த நிரப்புதல் ஆண்டவரே இந்த வாரம் மாதம் வருடம் முழுவதும் எங்களுக்கு நிரம்பி நாங்கள் தளிம்பி ஓடி இந்த பட்டணம் முழுவதும் கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படும்படியாய் அநேகரை அவருக்குள்ளே கொண்டு வரும்படியாய் அநேகரை ஆத்தும அறுவடை செய்யும்படியாய் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும் அப்பா அருமையான எங்கள் தாசனுக்கும் எங்கள் அருமையான தாயாருக்கும் ஆண்டவரே ஜீவனத்திலே பலன் கொடுக்கும்படியாய்
ஆண்டவரே சரீரத்திலே பலன் கொடுக்கும்படியா துதிக்கிறோம் அப்பா. அப்பா அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யும்படியா, இன்னும் அநேக ஆத்துமாக்கள் வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆரம்ப ஜெபத்தை ஆண்டவரே உம் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீரே எங்கள் பரிகாரி ஆண்டவரே. நீரே எல்லாம் சொல்லுங்க, நீரே என் பரிகாரி ஆண்டவரே. நீரே எங்கள் பலன் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு சத்துவம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு வல்லமை ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை உமது வல்லமையாலே நிரப்பும் ஆண்டவரே. பிசாசுக்கு எதிர்த்து திராணி உள்ளவர்களாய் சர்வாயுத வர்க்கத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆவிக்குரிய பட்டயத்தை தாரும் ஆண்டவரே. வேத வசனம் என்னும் பட்டயத்தை நாங்கள் எடுத்து ஆண்டவரே பிசாசினுடைய எல்லா விதமான அவருடைய தடைகளை உடைத்து போடத்தக்கதான ஒரு வல்லமை உள்ள வார்த்தையும் வல்லமை உள்ள அபிஷேகமும் வல்லமை உள்ள நாவும் எங்களுக்கு தருபடியாய் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் சரீரம் முழுவதும் கிறிஸ்துவின் சாயலாய் மாறுபடியாய் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாமா இருக்கிறது அவரே. நீரே எங்களுக்கு சர்வத்தையும் தருகிற தேவன் ஆண்டவரே. சம்பூரணத்தையும் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று வேத வசனம் தாவீதுக்கு சொன்னதை போல ஆண்டவரே நாங்கள் இழந்ததை எல்லாம் திரும்பிக் கொள்ள இன்று எங்களை தேர்ந்தெடுத்து இன்று எங்களை அபிஷேகத்தாலே நிரப்பி ஆண்டவரே சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய ஆண்டவரே சகலத்தையும் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஆண்டவரே ஒரு வல்லமையை ஒரு சத்துவத்தை நீர் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்லவரே சொல்லுங்க, நல்லவரே நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, வார்த்தையானவரே உமக்கு நன்றி, ஜீவனுள்ள கிறிஸ்துவே உமக்கு நன்றி, கிறிஸ்துவானவரே, மேசியாவே, ரபூனி, இரட்சகரே, போதகரே, என் நல்ல தகப்பனே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம் முன்பு ஆண்டவரே, உம் சன்னிதானத்திலே, உம் சமூகத்திலே, உம் தூயகத்திற்கு முன்பு ஆண்டவரே இந்த இடத்திலே நீர் பிரஸ்தாபப்படுத்தியிருக்க ஆண்டவரே. இந்த இடத்திலே நீர் கடாசித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே இந்த இடத்திலே ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த இடத்திலே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் இருக்கிறவராவே இருக்கிறீர். இந்த இடத்திலே இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாச கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. உம்மை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உம் அழகை ரசிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். எங்கள் மன கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எங்களை வரத்தினாலே நிரப்பும் ஐயா, ஆவியினாலே நிரப்பும் ஐயா, வார்த்தையாலே நிரப்பும் ஐயா, சத்துவத்தாலே நிரப்பும் ஐயா. இந்த நாளை ஆண்டவரே உமக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்திலே எல்லா ஜெபங்களையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். நானும் என் வீடு என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என் சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி,
போல காத்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. கொடகிலும் எதிரிகள் தங்களுக்கு வெற்றி மறிய செய்தி. எதிரிகள் தங்களுக்கு வெற்றி மறிய செய்தி. ஆளாகும் எல்லாமாகும், ஆளாகும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. அதுபோல முடவனன்று அழகாய் இயேசு நாமத்தில் அழகான வாசலிலே அதுபோல முடவனன்று அழகாய் இயேசு நாமத்தில் உம்மாலாகும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. கையுமாக கூட்டமா
நதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாதியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாதியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா நன்மனையை திறந்தவனாகத்திலே கர்த்தாவே உம் கரங்களின் தாகம் சுற்றிலே நன்மனையை திறந்தவனாகத்திலே கர்த்தாவே உம் கரங்களின் தாகம் சுற்றிலே பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ நன்னீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே நன்னீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாதியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா நன்றின் பின்னோட்டுகள் எங்கள் சபைகளிலே எங்கும் விட இந்த வேலை இறங்கிடுமே நன்றின் பின்னோட்டுகள் எங்கள் சபைகளிலே எங்கும் விட இந்த வேலை இறங்கிடுமே ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே அவருடன் பெற்றிடவே வரம் தாருமே ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாதியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாதியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாதியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஹல்லேலூயா. நல்ல சத்தமா அப்பாவை நோக்கி கூப்பிடுவோமா? இயேசுவே இயேசுவே ஆவியானவரே ஜீவனுள்ள ஆவியானவரே ஜீவன் தரும் ஆவியானவரே எங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ஐயா ஸ்தோத்திரம் அப்பா உமக்கே நன்றி உமக்கே நன்றி. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். நல்ல உற்சாகமா ஆவி இறங்குற மாதிரி நம்ம எல்லாம் ஒத்த ஆவியோடு ஒருமனப்பட்டு இந்த பாடலை பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு
உள்ளத்தோர் அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோர் ஆராதிப்பேன். முழு மனத்தோர் அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார். ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார். ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று நான் துதிப்பேன். நாளோறும் போற்றுவேன். நாளோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போது பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போது பாதுகாத்தீரையா. நீக்கும் ஜீவனை கொடுத்தேன். காலவழியா மீண்டும் ஜீவனை கொடுத்தேன். வாழவையா வாழவையா நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாளோறும் போற்றுவேன். நாளோறும் போற்றுவேன். தேவனறிய சொல்லி முடியாத இருட்டாய் போற்றினார். தேவனறிய சொல்லி முடியாத இருட்டாய் போற்றினார். அவர் பெறவற்ற கிருபை ஆதி முழுவதும் போற்றினார். ஆதி முழுவதும் போற்றினார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். அதோறும் போற்றுவேன். அதோறும் போற்றுவேன். அல்லேலூயா.
Hallelujah. Hallelujah. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குணமாகணும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குணமாகணும். யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வல்லமையோடு வாழணுமே. வரக்கல் கனிகள் பொழியணுமே. வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதி கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே.
துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார் எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார் கலங்கிடாதே திகைத்திடாதே அல்லேலூயா கலங்கிடாதே திகைத்திடாதே நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் அல்லேலூயா பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு கோடியார் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் கோடியார் நம்மை எடுத்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம் அல்லேலூயா இயேசு என்னும் நாமமுண்டு இன்றே ஜெயித்திடுவோம் அல்லேலூயா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு இன்னைக்கு எல்லாரும் குடும்பமா ஆண்டவர் ஆராய்ச்சி சொல்லியா யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் யோசுவா 24 கடைசி பகுதி மட்டும் வாசிங்க 24:15 கடைசி பகுதி யோசுவா 24:15 கடைசி பகுதி மட்டும் ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஞாபகம் இருக்குல்ல, ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். இன்னைக்கு குடும்பமா எல்லாரும் இந்த ஆராதனை செய்தோமா? அப்ப எல்லார் குடும்பத்துல என்ன இருக்கணும்? ஆண்டவருக்கே ஊழியம் செய்யணும். ஊழியம் அதுக்குள்ள வல்லமே தரணும் ஆண்டவர். அதனால இப்ப எழுந்து ஆண்டவர் திருப்பமா உருப்படப்பட்டால திருப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்,
எங்கள் வேடலை அறிகிறார். இடர்களை தருகிறார். எங்கள் இடர்களை தருகிறார். உன்னின் சேர்ந்து நாம் துதிப்போம், சதாக எழுதுவோம், துயரத்தை துறப்பறிப்போம். நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே இங்கு தானே நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே இங்கு தானே கண்டு கொண்டா காத்திருந்தார் எனவே கொண்டாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆஹா ஓஹோ இல்லா பேரின்பமே நம்ம போதும் சந்தோஷமே தானே நம்ம அப்பா போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே புத்தகம் தந்து இந்த கொண்டா எனவே ஆடுவோம் நடனம் ஆடுவோம் அல்லே ஆஹா ஓஹோ இல்லா பேரின்பமே ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டுல போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே நம்ம அப்பா வீட்டுல போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே தந்தார் போதிரம் தந்தார் தந்தார் அபிஷேகம் போதையை தந்தார் எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் நடனம் ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் நடனம் ஆடுவோம் ஆஹா ஓஹோ இல்லா பேரின்பே ஆனந்த
ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டுல எப்போ சந்தோஷமே ஆடலும் பாடல் இங்கே தானே நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கே தானே எல்லாரும் எல்லாரும் முடிந்தவர்கள் அப்படியே முழந்தால் குறைத்து 2 கரங்களை ஏற்றுவோம். 2 கரங்களை இப்படி ஏற்றுங்க. நாம் துதி ஏறெடுக்கும் போது தூதர்கள் நம்முடைய துதியை பிதாவை எடுத்து போவாங்க. பிதா அதை சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டு நாம் விண்ணப்ப தேவையில்லை, அவரவே நம்ம உள்ளத்துள்ள காரியை நிறைவேற்றி கொடுப்பார். அவருடைய கண்களை மூடி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை
ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 ஆராதனை. அன்பு தகப்பனே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பிதாவின் வலப்பக்கம் வீற்றிருக்கிற ஆவியானவரே, இயேசு ராஜாவே, எங்களுக்குள் வாசம் செய்கிற ஆவியானவரே, அப்பா, நாங்கள் ஒரு குடும்பமாக இணைந்து எடுத்த இந்த துதிகளையும் ஆராதனைகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் எங்கள் ரட்சகர் மீட்பருமான இயேசு நாமத்தில் ஒருவருக்கே எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். அடுத்த சங்கீத தியானம் மகள் ரெடி பாஷை நம்பி எடுப்பாங்க. திருப்பாடல் 8 முதல் வசனம் நான் வாசிப்பேன். 2வது வசனம். இறைவனின் ஆட்சியும் மானிடரின் மேன்மையும். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. உமது கை வேலைப்பாடியாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆமென். முதல் வசனம். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. இந்த வசனத்துல நமக்கு தெரியும் 7 வானங்கள் இருக்குல்ல. நமக்கு மேல 7 வானங்கள். நம்ம இப்போ ஏரோப்ளைன் பார்க்குறோன்னா எங்கே பார்க்குறோம்? மேலே அண்ணாந்து பார்க்குறோம். அது எவ்வளோ தூரத்தில் பறக்குதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அந்த ஏரோப்ளைனே நமக்கு எவ்வளோ தூரத்தில் பறக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அதையும் தாண்டி 7 வானங்களையும் தாண்டி வீட்டிருக்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார். அதை நம்ம யோசிச்சு பார்த்துக்கோமா? அவ்வளோ பெரிய ஆண்டவர் நமக்கு அப்பாவாக இருக்கார். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய பேர் பெற்றவங்க. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உன் பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழி வாங்குவோரையும் அடக்கினீர். பாலகர், குழந்தை. பாலகர் குழந்தைங்கிறப்ப நம்ம 2 பேரை பார்க்கலாம். ஒரு ஆள் வந்து சாமுவேல். சாமுவேல் எத்தனை வயசுல கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாரு? பால்குடி மறந்தோனே அவர் வந்து தேவன் வந்து எத்தனை சின்ன வயசுலேயே அழைச்சிட்டாரு. சாமுவேல் கடவுள் சொல்லியிருக்காரு. சாமுவேல் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல சாமுவேல் வார்த்தையில ஒன்றை கூட ஆண்டவர் கீழே விழ வச்சது இல்லையா? அவ்வளோ பெரிய வலிமையா அவர் குழந்தையா இருக்கும் போதே தேவன் யாருக்கு கொடுத்திருக்காரு? சாமுவேலுக்கு கொடுத்திருக்காரு. தாவீது அடுத்து நம்ம பார்க்க போறோம். தாவீது 17 வயசுல கோலியாத்தை போய் எதிர்த்து போராடுறாரு. அவர் என்ன சொல்றேன்னா, நீ நிந்திக்கிற படைகளை ஆண்டவர் பெயரால நான் வரேன், இன்னைக்கு ஒரு தலையை நான் வந்து கழுகுக்கு இரையா தர போறேன்னு சொல்றாரு. அவர் வார்த்தை வீணானுச்சா? வீண் ஆகல. ஏன்? கடவுளை நம்பி போனாங்க. அதான் அவங்க சொல்றாங்க, பாலகரின் மழலையிலும் குழந்தையின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உன் பகைவரை ஒடுக்கி எதிரியையும் பழி வாங்குவதை அடக்கி உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீ பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீ நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை
நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாக்கும் அப்படின்னு. கடவுள கைவேலைப்பாடு என்னன்னா வானம். அந்த வானத்துல நம்ம இப்ப பாக்குறோம், நட்சத்திரத்தை பார்க்கிறோம். அந்த நட்சத்திரம் ஒரு வாட்டி மின்னிட்டு திருப்பி பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்காது, வேற வேற இடத்துல தோணும், அது என்னவே முடியாது. பேர்பட்ட நட்சத்திரங்களுக்கு ஆண்டவர் வந்து பேரிட்டு அழைப்பார். இது பேரு இது, இது பேரு இது. அப்படி இருக்க நட்சத்திரத்தையே பேரிட்டு அழைக்கிறாங்கன்னா உங்களே என்னை மறப்பாரா? மறக்க மாட்டார். ஏன் நம்மளை மறக்க மாட்டாரு? இந்த வானத்தையும் விண்ணிலே சொல்லும் போது கை வேலைப்பாடுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா நம்மள ஆண்டவர் அப்படி உருவாக்குறாரா? அவரோட நாசினால, அவரோட உயிர் மூச்சால நம்மளை உருவாக்கியிருக்காரு. அப்பேற்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அதுக்காக கடவுளை நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர், ஆட்சியையும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். எந்த விலங்குக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. நம்மளால யோசிக்க முடியுது, கடவுளை நம்ம அப்பான்னு சொல்ல முடியுது, நல்ல நாவை கொடுத்திருக்காரு. இந்த நாவை பரிசாக கொடுத்த தேவனை வச்சு தேவனை புகழணுமே தவிர மற்றவங்களை தூற்றுறது அது மாதிரி இருக்கக்கூடாது. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர், எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். அதாவது ஆடு மாடு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தியிருக்காரு. அதுக்கு பைபிள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எலியா சொல்றாரா? எலியாவும் பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் சொல்லியிருக்காரு. ஆனா எலியா என்ன பண்ணாரு? ஜெபிச்சார், மழை பெய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிச்சார். மழை பெஞ்சிச்சா? பெய்யல. அப்புறம் மழை பெய்யணும் ஜெபிச்சார், மழை பெஞ்சிச்சா? பெஞ்சிச்சு. வானத்திலிருந்து நெருப்பை இறக்கணும் வேணாரு, இறங்குனுச்சா? இறங்குனுச்சு. அப்ப இந்த இயற்கைக்கே நமக்கு சக்தி கொடுத்துருக்காங்க. இந்த நமக்கு கூட இருக்க இந்த காட்டு விலங்குகள் இதெல்லாம் நமக்கு கீழ்படிஞ்சிருக்கு. அதுக்காக தேவனுக்கு கொடான ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆமாம், இந்த வானத்தை நம்ம பார்க்குறப்பையும் இந்த பூமியில் நம்ம வாழ்கிறப்பையும் பகல் இரவாகிறதும் இரவு பகலாகிறதும் நம்ம பார்க்குறப்ப ஆண்டவர் எவ்வளோ வியத்தக சேர்ந்த செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். பகல் ஆண்டவரே இந்த பகலை கொடுத்த கிருபைக்காய் நன்றி ராஜா, சூரியன் எங்களுக்காக கொடுத்தீங்களே நன்றி ராஜா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும். இரவு வரும்போது விண்மீன்கள் படைச்சிருக்கீங்களே ராஜா நன்றி அப்பா, எங்களுக்கு குளிர் கொடுத்துருக்கீங்களே அதற்காக நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் கைவேலை ஒவ்வொன்றையும் பார்த்து ஆண்டவரை துதிக்குவோமா? ஆண்டவரே, தலைவரை ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே, நம்ம கை வேலைப்பாடு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஆண்டவரே, சற்றே சிறியவனாக எங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அப்பான்னு கூப்பிட பேச்சின கொடுத்துருக்கீங்க. அதுக்காக கொடான கோடி நன்றி ராஜா. நீர் எங்கள் அப்பாவா இருக்கிறதுனால எங்களுக்கு எக்காவலையும் விடாமல் இருப்பதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு செயலையும் நேர்த்தியாக செம்மையாக செய்கிற தேவன் நீர் எங்களோடு இருப்பதனால் நாங்கள் எக்கூடையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ கிருபை செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. எங்களை உயர்த்தி வைத்து மாட்சியும் மேலே எங்களுக்கு முடியாக சூற்றி எங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற கிருபைக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சாட்சிகளின் நேரம் ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியா 31 வசனம் 11. அப்போது கன்னி பெண்கள் நடனம் ஆடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அழுவேன். ஆமா, ஆண்டவர் நம்ம துக்கத்தை எல்லாத்தையும் சந்தோஷமா மாத்திருக்காரா? நம்ம சாட்சிகளா உயிர் உள்ளவரை நிற்போம். அதுக்காக கடவுளுக்காக நம்ம கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நம்ம வாயால சொல்லி சட்டமா என்னென்னப்பாவே இருப்பவரே உங்களை நினைத்தாலே நினைப்பாலே இருப்பவரே உங்களை நினைத்தாலே உங்க அன்புக்கு முன்னாலே
ஏசையா இந்த வானத்தை போல உங்க மனசு பேசையா உங்க அன்புக்கு முன்னாலே உங்க பேசையா அந்த வானத்தை போல உங்க மனசு பேசையா ஏன் நினைப்பாலே இருப்பவரே ஏசையா உங்க நினைப்பாலே யாருக்கெல்லாம் ஏசப்பா நினைச்ச மனசு சொல்லுது சொல்றவங்க சட்டம் இன்னைக்கு வாசித்து வருவோம். வாசிப்போம். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 6 வாசிப்போம். அது வாசி வாசிமா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவது நானே வழி. நானே சேர்ந்து பாடுங்க எல்லாரும். உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஏசகத்தை நானே வழி, நானே சத்தியம். தொடர்ந்து பார்த்தீங்களா? நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். அவரை கண்டும் பிதாவை யாரா பார்த்திருக்கீங்களா? இயேசு யாரா பார்த்திருக்கீங்களா? மனுவரி எடுத்த இயேசுவை நாம பார்க்கல, நம்முடைய முன்னோர் சந்ததிகள் பார்த்திருக்காங்க. ஆவியாளர் யாரா பார்த்திருக்காங்களா? மூன்று பேரும் ஒரே கடவுளா? மூன்று கடவுள். நாம் ஏன் பரிசுத்தாவியை அதிகமா விட்டுறோம்? பரிசுத்தாவி திருவிழா அன்னைக்கு மட்டும்தான். முன்னாலாம் பெந்தெக்கோஸ்து திருவிழா வீக் டேஸ்ல வரும், இடப்பட்ட நாளில் வரும். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சபை எல்லாரும் பங்கெடுக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை மாற்றினாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சது? ஞாயிற்றுக்கிழமை பூசையாக மாறிக்கூடிய பெந்தெக்கோஸ்து திருவிழாவாக யாரும் செலிப்ரேட் பண்றது? பிதாவானவருக்கு என்னைக்கு செலிப்ரேட் பண்றீங்க? செபஸ்தியாருக்கு செலிப்ரேட் பண்றீங்க, சூசியருக்கு செலிப்ரேட் பண்றீங்க, அன்னை மரியாளுக்கு செலிப்ரேட் பண்றீங்க. பிதாவானவருக்கு என்னைக்கு செலிப்ரேட் பண்றீங்க? என்னது? தூயாவை எடுத்துவிட நிறைய கத்தோலிக்க மக்களுக்கு இப்படி ஒரு திருவிழான்னு ஒன்று இருக்குன்னு தெரியாது. உண்மைதானே? பிதாவானவருக்கு என்னைக்கு திருவிழா? யாருக்கா தெரியுமா அதை பத்தி? ஏன் பறைசாற்றுவது கிடையாது. என்ன சொன்னார் வாசகத்தை பார்த்தீங்கன்னா, என்னை அறிந்தவன் இப்ப இயேசுவை அறியுமா? அறிய மாட்டீங்களா? அறிஞ்சிருக்கீங்களா? தம்பி பாபு கொஞ்சம் இங்க வா, கொஞ்சம் வா. எக்ஸ்பெரிமெண்ட். இவர் ஒரு ஆள் தான். ஜோசப் சாருக்கு இவர் யாரு? ஜோசப் சாருக்கு இவர் யாரு? சகோதரி ஆரோக்கிய வேக்கியவர் யாரு? சீனாவுக்கு இவர் யாரு? ஒரே ஆள் தானே. அப்பாவுக்கு பிள்ளையா இருக்காரு, ஆரோக்கியமேருக்கு கணவனா இருக்காரு, மகனுக்கு யாரா இருக்காரு? ஒரே ஆள் தானே. அப்படி போதும். அப்படி தாத்தி இங்க இயேசுவை பார்த்துட்டா யார பார்த்து அர்த்தம்? யார பார்த்துட்டு அர்த்தம்? ஏன் தெரியல? சீதா அவரை பார்த்து அப்பா தான் கூப்பிடும், அத்தான்னு கூப்பிடாது. ஆனா ஆரோக்கியம் யாரை பார்த்து அப்பான்னு கூப்பிடாது, அத்தான்னு கூப்பிடும். அவங்க அப்பா அவரை பார்த்து டே மகனே பாரு. புரியுதா? புரியுதா? அப்ப இவரை கண்டவன் அவருடைய ஒரு ஆளே மூணா இருக்காரு. ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன இருக்காரு? ஸ்கூல் போனா இருப்பாரு, டீச்சரா இருப்பாரு. இப்ப
இந்த திருத்துவம் என்பது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவர் ஸ்கூல் போனா வாத்தியாரா இருப்பார், சர்ச்சுக்குள்ள போனா சோ ஒரு ஆள் எத்தனை தத்துவத்தை இருக்கு, எத்தனை ஆள் தத்துவம் இருக்காரு. அப்ப தேவன் 3 ஆள் தத்துவம் இருக்க முடியாதா? ஏன் நம்ம புரியுறாரு? ஆவியானவரை நம்ம மக்கள் ஒரே என்ன இடத்துல இருக்காங்க. அது யாருக்குரியவர்? ஆவியானவர். பெந்தகாஸ்துக்காரங்களுக்கு ஒரு முத்திரை. யார் சொல்லிக் கொடுத்தது? எப்படி? யார் சொல்லிக் கொடுத்தது? எப்படி? இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டார், அதை கண்டவன் பரிசுத்த ஆவியானவரை. நீங்க யார்கிட்ட ஜெபம் பண்ணாலும் யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. எல்லாமே பாபு தான் மொத்தத்துல. எல்லாமே யாரு? அப்பா சொன்னாலும் சரி, மனைவி சொன்னாலும் சரி, மகள் சொன்னாலும் பாபு ஒரே ஆள் தான். ஆனா பிதாவிட்ட நீங்க ஜெபம் பண்ணாலும் வருத்தப்பட மாட்டார். ஏசுட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க, வருத்தப்பட மாட்டார். ஆவியானவர் விட்டுட்டீங்க, வருத்தப்பட மாட்டார். ஆனால் ஆவியானவர்கிட்ட கேட்கிறப்ப அவர் கொடுக்கக்கூடிய பல காரியங்கள் நமக்கு கிடைக்காம இருக்கணும், நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. இப்ப வார்த்தை, என் வழியாக அன்றி யாரும் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. நல்ல தெளிவாச்சு. இவர் வழியாக, இவரோடு, through him, with him, in him, in the unity of the Holy Spirit. All glory and honor is for yours ever and ever. பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தோடு தான் அவைகள் பிதாவுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. இப்ப ஆண்டவர் சத்தியத்தை சொல்கிற பிதாவை கண்டவன். இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவிலே பல சபைகள் இருக்கின்றன, பல போதகர்கள் இருக்கின்றார்கள், பல குருக்கள் இருக்கின்றார்கள், பல ஆயர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒரு போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சபைகளும் ஒரு போதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த போதனைகளிலே இன்னைக்கு நீங்கள் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் நீங்க பரலோக வாசியா பூலோக வாசியா? பூலோக வாசி தான். ஆனா எங்க ஏதோ எந்த வாசிய மாதிரி இருக்கீங்க? பரலோக வாசியாக இருக்கு. நீங்க பரலோகம் போறது நிச்சயமா? சில சபைகள் போதிக்கிறது, நீங்கள் இயேசுவை நம்பி விசுவாசித்ததனாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்களா? எல்லாரும் மீட்கப்பட்டீங்களா? இதை நம்புறாங்க. ஆனால் நீங்கள் போட்டு விட்டுருங்க. நீங்க பரலோகம் போக வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா? நற்கிரியை செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு சில சபைகள் நீங்க தான தர்மம் பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்? பல சபைகள் இருக்கப்ப, ஒவ்வொரு கோட்பாடுகள் இருப்ப மக்களுக்கு எது சரி என்று தெரியாமல் போயிடும். நாம் பரலோகம் போவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய பாடுகள் மீட்புன்னு விசுவசிக்கிறேன். ஆனால் பரலோகம் போவதற்கு நீங்க நல்ல காரியங்களை செய்யணும் என்று சொல்லுகிறேன். என்ன நல்ல காரியங்கள் சொன்னார்கள்? ஒரு சில சபைகள் நீங்க என்ன பண்ணணும்? ஏழைகளுக்கு உதவி செய்யணும். ஏழைகள் என்ன பண்ணணும்? தினந்தோறும் கோயிலுக்கு வரணும், ஆராதனை தினந்தோறும் கலந்து கொள்ளணும், குடும்ப ஜெபம் சொல்லணும், நீங்க ஒருத்தல் இருக்கணும், நீங்க ஃபாஸ்டிங் பண்ணணும், ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும், நீங்க ஆண்டவரை துதித்து பாடணும். இந்த நற்கிரியை செய்தால்தான் எங்க போவீங்க? நீங்க இதை செய்யலனா பரலோகம் போக மாட்டீங்க. நீங்க போவீங்க. இப்படி ஒரு போதனைகள் நமக்குள் நிறைய இருக்கின்றன. இது சரியா தப்பா? சரியா தப்பா? தப்புன்னு சொல்றாங்களா? ஒரு ஆமீன் சொல்லுவா? மீதி பேர்லாம் தப்புன்னு சொல்றது கை வச்சு தப்புன்னு சொல்லுங்க. அப்ப நற்கரியை செய்யறதுனால ஒருவன் எங்க போல? எதனால பரவ போறவன்? ஏசு கல்வாரி செய்த ரத்தத்தினாலே மட்டும்தான். ஆனால் பலர் என்ன போதனை செய்யறாங்க என்றால், நீங்க ஃபாஸ்டிங் பிரேயருங்க, நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, நீங்க இந்த நல்ல காரியம் செய்யுங்க, நீங்க டெய்லி பிரேயர் போங்க, டெய்லி ஆராதனை கலந்து கொள்ளுங்க, டெய்லி துதிங்க, தசமபாகம் காணிக்கை செலுத்துங்க. காணிக்கை செலுத்தினா போதும். நீங்க உங்க ஜெபத்தில் கூட தசமபாகம் 10 பங்கு நீங்க ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குங்க. இப்படி எல்லாம் செஞ்சா நீங்க என்ன பண்ணிடலாம்? இது ஒரு போதனை நம் சமுதாயத்தில் இருக்குது. பாரம்பரிய சபைகளில் தான் இப்படிப்பட்ட போதனை. பாரம்பரிய சபைகளில் வந்த பெந்தகோஸ்து சர்ச்சுகளிலும் இப்படிப்பட்ட போதனைகள் இருக்கின்றன. அது வேற ஃபார்ம்ல இருக்குது. அப்படிதான் வித்தியாசம். பிரைஸ் தி லார்ட். நாம் எப்படி இருக்கோம்? இப்ப நல்ல காரியம் செஞ்சா பரலோகம் போலாம் நினைச்சிட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒருத்தர் இல்ல. சரி, பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது காரியம், இன்னொரு கூட்டம் இருக்குது. இயேசு நம்மளை சிலுவையிலே ரட்சித்து மீட்பை கொடுத்துட்டார். அதனால் பரலோகம் எனக்கு நிச்சயம். நான் பரலோகத்துக்கு கண்டிப்பா என்ன போயிடுவேன். நான் நற்கிரியை செய்ய வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. கிரேஸ், கிருபை, சூப்பர் கிரேஸ், மகா கிருபை, ஹைப்பர் கிரேஸ், மகாமகா கிருபை
என்ன சொல்றாங்க? பாவம் எங்கேயோ அங்கே கிருபை அதிகமாய் பைபிள் சொல்லுதில்ல? என்ன சொல்றோம்? கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபை நிலை நிற்கிறோம். இந்த சத்தியத்தை இப்படிலாம் குழப்பி நீங்க எந்த நற்கரியை செய்ய வேண்டியதில்லை. நற்கரியை செய்வதனால நீங்க எங்க போகிறதில்ல? பரலோகத்துக்கு போகிறதில்லன்னு ஒரு கூட்டம் போதிக்கும். இப்ப மூன்றாவது கூட்டம் என்று போதிக்கும். அது என்ன சொல்லுன்னா, இந்த கிருபை தேவனால் கொடுக்கப்பட்டது, அதை நம்புறாங்க. ஆனால் அதை காத்து கொள்ளும்படி நீ என்ன செய்யணும்? நல்ல காரியம், கோயிலுக்கு போகணும், பைபிள் படிக்கணும், பாத்தியம் பேர் இருக்கணும், ஜெபம் சொல்லணும், வீட்டில் இன்னுமாக தசோபாக கொடுக்கணும், காணிக்கையை கொடுக்கணும், இல்லை கோயில்களை போய் முட்டி போட்டு நடக்கணும், பாத யாத்திரை போகணும். இப்படி காரியங்கள் நீ செய்தால் எதை காத்துக்கொள்ளலாம்? கிருபையை காத்துக்கொள்ளலாம். இது சரியா தப்பா? கிருபை எப்படி கிடைச்சது உங்களுக்கு? கிருபையே உங்களால வாங்க முடியல, ஆனா காத்துக்க முடியுமா உங்களால? கிருபையே உங்களால வாங்க முடியல, அது எப்படி காத்துக்க முடியுமா? எப்படி காத்துக்க முடியும்? இப்ப இந்த சொல்லப்பட்ட கிருபையை காத்துக் கொள்வதற்காக இதெல்லாம் செய்யுங்கிறது சரியா தப்பா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? தீபா அதெல்லாம் பொறுமையா எடுக்க. அதாவது இயேசு என்னை மீட்டெடுத்துட்டார், எனக்கு ரட்சிப்பு வந்துருச்சு, நான் பரலோகத்துக்கு போக நினைச்சு. ஆனா பரலோகத்துக்கு போறதை காத்துக் கொள்வதற்காக நான் என்ன பண்ணணும்? ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நான் சாப்பாடு கொடுக்கணும், நான் துணிமணி கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு பாஸ்டிங் பிரேயர் இருக்கணும், பிரேயர். எதுக்காக? கிருபையை, ரட்சிப்பை. இது கரெக்டா? கிருபையே உங்களால கிடைக்காது, ரட்சிப்பே உங்களால கிடைக்காது, வாங்க முடியாது. வாங்கினதை காக்கிறதுக்கு உங்களால முடியுமா? முடியாது. இப்படிப்பட்ட போதனைகள் இருக்கு. இதனால நான் பல கிறிஸ்தவர்கள் குழம்பி போய் விடுறார். எது சரி எது தப்பு என்று குழம்பி போகிறார். இப்ப நான்காவதாக நான் சொல்ல போற காரியம், இப்ப நீங்க விசுவாசத்தினாலே ஆண்டவர் பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்களா? இப்ப நீங்க யாரா மாறிட்டீங்க? வாசிங்க 2 எபேசியர் 2:9 7 வாசிங்க. 7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்குள் உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அவருடைய வலது பக்கத்தில் நாம் அனைவருக்கும் உட்கார்ந்து இருக்கோம். அப்ப அவர் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பதனாலே நாம் எப்படி எங்க உட்கார்ந்துருக்கோம்? பரலோகத்தில். அதற்கு ஏற்றாற் போல நாம் நடக்கணுமா வேண்டாமா? அப்ப என் விசுவாசம் முழுதா இருந்தா நான் பரலோக வாசி என்பது உண்மையானால் 2:6 இருக்க வாசிங்க. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் அப்ப அவரோடு அமர வச்சிருக்கார். நம்ம யார் கூட? அமர வச்சிருக்கார். அவரோடு அமரவும் செய்திருக்கிறார். அப்ப அவரோடு அமருகிறார். பரலோகவாசி இல்லையா? இப்ப என்னுடைய செயல், சொல், சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கணும்? அப்ப என்னுடைய செயல் எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும்? நற்கிரி ஆட்டோமேட்டிக்கா இல்ல? நற்கிரியை போய் நான் உட்கார்ந்து செய்யணும் யோசிக்கணுமா? தேவையே கிடையாது. என் செயல்பாடுகள் எப்படி மாறிடும்? கிறிஸ்துவின் செயல்பாடுகள் போல நல்ல கிரிகள் மாறிடும். நான் நல்லது செய்யணும், அங்க செய்யணும், இங்க செய்யணும் எது நினைக்கணுமா? என் செயல்கள் எல்லாமே அப்படினும் இன்னைக்கு மாறல. ஏன் மாறல? ஏன் மாறல? ஏன் உயிர்த்தெழுதலோட ஏன் விசுவாசம் இல்ல? விசுவாசம் எப்படி இருக்கு? அற்ப விசுவாசிகளே ஆண்டவர் கூப்பிட்டு எடுத்தாரு. நீங்க நாம எல்லாம் அப்படிதான். லோ வோல்டேஜ் வந்து வச்சுங்க, பல்பு எப்படி எரியும்? மங்கி ஃபேன் எப்படி ஓடும்? அது மாதிரிதான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம்.
அதுக்கேற்ற மாதிரி போடணும். அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ண ஓடிட்டு இருக்கோம், டிம்மா எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லா எரிஞ்சா தான் எப்படி இருக்கும்? அந்த விசுவாசம் எனக்குள்ளே எரிந்தால் முழு விசுவாசம். என்ன விசுவாசம்? என்னென்ன விசுவாசம் சொல்ற பாத்தீங்க? ஏசாயா 40:53 4:5 4:5 பாத்தீங்க. டக்குனு பாத்தீங்க. ஏசாயா 53 4:5 பாத்தீங்க. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். மெய்யாகவே அவர் தம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ இப்ப நம் பிணிகளை யார் ஏற்றுக்கொண்டார்? இயேசு ஏற்றுக்கொண்டார். நம்புறவங்க ராமேன்னு சொல்லுவோமா? அப்ப நோய் இருக்கா நமக்கு? இல்ல. ஏன் அறிக்கையிட மாட்டோம்? என்ன கம்மி? என்ன கம்மி? அடுத்து ஒண்ணு பிணிகள், அடுத்து ரெண்டாவது நாம் துன்பங்களை சுமந்து துன்பங்களை என்ன பண்ணாரு? சுமந்து கொண்டார். இயேசு சுமந்து கொண்டாரே. நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே. நான் சுமக்க தேவை. அந்த சிலுவையிலே இயேசு துன்பங்களை சுமந்து கொண்டார். முதல்ல என்ன பண்ணார்? நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப நமக்குள்ள என்ன இல்ல? பிணிகள் இல்ல, நோய்கள் இல்ல, துன்பங்கள். இதை நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே நோய் என்ன பண்ணுங்க? அவ எப்படி ஜெபிக்கணும்? காயப்பட்ட தழும்புகளால் நான் என்ன பண்ணிட்டேன்? சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்கள் சுகமானே. நான் சுகமானே சுகமானே இயேசுவின் காயங்கள் சுகமானே. நான் இயேசுவின் பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷம். நாம் இப்படி அறிக்கை செய்வது இல்லை. என் நோய் குணமாகட்டு. அப்ப நாம் சுகமானேன் அறிக்கையிடும் பொழுதுதான் நமக்கு அது நடக்கும். அடுத்து 7 5 வாசித்தீங்களா? குற்றங்களுக்காக காயமடைந்தார், தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார். இப்ப என்ன பண்ணாரு? நம் பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? நொறுக்கப்பட்டார். அடுத்து ரெண்டாவது நொறுக்கப்பட்டார், குற்றங்களுக்காக காயப்பட்டார், நிறைவாழ்வு அளிக்க அவர் என்ன பண்ணாரு? அப்ப நம் பாவங்களுக்காக யார் தண்டிக்கப்பட்டது? அவ தண்டனை யார் ஏற்றுக்கொண்டது? அப்ப உங்களுக்கு எனக்கு தண்டனை உண்டா? நரகம் உண்டா? யாரு நரகத்துக்கு போவன்னு சொல்றாங்களா? சொல்லுவோமா? நரகம் யாருக்கு ஏற்படுத்தப்பட்டது? பரலோகம் தூதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. பூலோகம் மனிதர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. நரகம் யாருக்கு ஏற்படுத்தப்பட்டது? யாரு உள்ள பயமுறுத்த நரகத்துக்கு படுவன்னு? யாரெல்லாம் அப்படி பேசுறாங்களோ அவங்க யாரோட ஏஜென்ட்? நீங்களும் நானும் பரலோகத்துக்குரியவர்கள். அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அப்ப எங்க போவோம்? நாம சத்தியம் அறியாமல் நாம கடைசி நேரம் வரைக்கும் போக மாட்டானா? எந்த இடம் கிடைக்கும்? எந்த கவலையே அன்புக்கு முன்னாலே முன்னாலே இந்த உலகத்தையா உங்க போல உங்க மனசு பேசியா என் நினைப்பாக இருப்பவரே ஏசையா. உங்க நினைச்சாலே மனசு இந்த எண்ணங்கள் சிந்தனை நமக்கு மாறும் பொழுதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஏதோ வெளிநாட்டு மதங்கள், அந்த மதம் இந்த மதம் மாற இல்ல. நம் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். 7வது வசனம் பாத்தீங்க. ஏசாயா 53:7 அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. ஆயினும் தம் வாயை என்ன பண்ணல? அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அப்ப இதெல்லாம் எதற்காக அவர் இருந்தார்? யாருக்காக இருந்தார்? இது யார் உணரணும்? அன்புக்காக, எல்லாம் அன்புக்காக. ஆண்டவர் உலகில் வந்தார். எல்லாம் அன்புக்காக, எல்லாமே நமக்கு தர வந்தார். அன்புக்காக, எல்லாம் அன்புக்காக.
அப்ப இந்த சத்தியம் தெளிவா நமக்கு இருக்கணும். இதான் யார் சிலுவையில செஞ்சு முடிச்சுட்டா? அப்ப எனக்கு நோய் வந்தா என்ன செய்வேனா? சுகமானேன் இயேசுவின் காயங்களா நோய் வந்துருச்சு ஆண்டவரே, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், நான் நடந்து வரேன். இதெல்லாம் ஆண்டவரே நீர் காயம்பட்ட தழும்புல என்ன பண்ணீங்க? குறைகள் இருக்கும், ஆனால் குறைகள் என்ன விடாது, நிறைவாக்குற தேவன் நம்ம கூட என்ன விடாது. 2 வசனம் வார்த்தை முடிச்சிடும். கலாத்தியர் 3:13-14 வார்த்தைங்க. அடுத்து 2 கொரிந்தியர் 8:9 2 எடுத்துங்க. கலாத்தியர் 3:13-14, 2 கொரிந்தியர் 8:9. மரத்தில் தொங்கவிடப்பட்டோம் சபிக்கப்பட்டோம் நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். இப்ப சாபத்திலிருந்து மீட்டு கொண்டாரா இல்லையா? அப்ப சாபம் இருக்கா? சாபம் ஏசு சாபமான அப்ப அவர் சாபமாகி சிலுவையை சாபம் என்ன பண்ணாரு? அப்ப யாருக்காவது சாபம் இருக்குமா? ஏன் சாபம் இருக்குன்னு சொல்றோம்? ஏன் சாபம் இருக்கு சொல்றோம்? ஆத்ம விசுவாசம். என்ன விசுவாசம்? ஆத்ம விசுவாசம். அடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் 8:9. 2 கொரிந்தியர் 8:9. கேட்கிறமா கதை மாத்தி 2 கொரிந்தியர் 8:9. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரிசனத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரிசனரானாரே. உங்களுக்கு என்ன தரிசனம்? அவர் தரிசனரானதுனால நான் யாரா மாறிட்டேன்? அப்ப நான் ஐஸ்வர்யமாக மாறனா எதை நான் விசுவசிக்கவில்லை. எந்த குறை இருந்தாலும் எல்லா குறைகளையும் திருவேலை என்ன பண்ணாரு? அதை நாம் முதலில் என்ன பண்ணணும்? எல்லாமே எனக்கு உண்டு. அதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க அர்த்தம். மதம் கிடையாது, ஆண்டவர் காத்து கொடுத்த ஒரு வழி. அதான் என்னதா? நானே மதம்னு சொல்லல, நானே. அதனால இந்த 4வது சொன்ன வழிமுறையின்படி அவர் சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்ததுனால என்னுடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கும்? கெட்ட வார்த்தை வருமா? பொய் வருமா? திருட்டு நடக்குமா? களவு நடக்குமா? விபச்சாரம் நடக்குமா? அந்நிய தெய்வத்தை ஆராதனை இருக்குமா? பெரிய சூழலை ஏவல் இருக்குமா? இருந்தா என்ன அர்த்தம்? ஆத்ம விசுவாசம். எனவே இந்த நாளுமாக தேவன் உங்களையும் இடத்திருக்க ஒவ்வொருவரையும் அற்ப விசுவாசி அல்ல, எப்படிப்பட்ட விசுவாசி? முழு விசுவாசியாக உங்களுக்குள்ள குறைகள் எல்லாவற்றையும், எந்த குறையும் நமக்கு இல்லாதபடி எல்லாவற்றையும் செய்து முடிச்சோம். இப்ப செஞ்சு முடிச்சத ஆவி மண்டலத்தில் இருக்குது. எங்க இருக்கிறது? இந்த உலகத்தின் மண்டலத்துக்கு என்ன பண்ணும்? மூட்டிட்டு வர்றது யார் வேலை? அது என்ன சொல்லணும்? ஆண்டவரே சிலுவையிலே நீங்க எனக்காக காயப்பட்டு சுகப்படுத்தி சொன்னீங்களா, எனக்கு சுகத்தை கொடுத்துட்டீங்க. அதுக்காக எனக்கு ஐஸ்வர்யம் சொன்னீங்க இல்லையா, என் ஐஸ்வர்யம் மாத்தியதுக்காக என்னென்ன குறைகள் இருக்கோ சிலுவையில் நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்களா, அதுக்கு செஞ்சுட்டீங்க, நன்றி என்று சொல்லி இதை நான் கேட்டுக்கிறேன். அப்ப 4 வகையான காரியங்கள் சொன்னேன். ஒன்று, விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு என்ன சொல்றோம்? இதற்காக நாம் நற்கிரியை செய்தாதான் பரலோகம் போகணும்னு ஒரு கோஷ்டி. 2வது கோஷ்டி, விசுவாசத்தை நம்பினா போதும், நீங்க நற்கிரியை எதுவும் செய்ய வேண்டாம்னு ஒரு கோஷ்டி. 3வது கோஷ்டி, நற்கிரியை நீங்க செய்ய
சாரி, நீங்க விசுவாசத்தாலே ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீங்க, அதை காத்துக்கொள்வதற்கு நீங்க நற்கிரியை செய்த 3வது கோல். நான் 3மே தப்பான சத்தியம். 4வது சத்தியம் என்னன்னா, நற்கிரியைகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பண்ணும்? ஏன் ஆட்டோமேட்டிக்கா வரும்? ஏத்தோடு வலப்பக்கத்தில் வீட்டு இருப்பதனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் நற்கிரியைகள்? அதனால உங்களுக்கு நோய் இருக்கு, வியாதி இருக்கு, பிரச்சனை இருக்கு, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா எல்லாம் எங்க கிடைக்கும்? எல்லாத்தையும் செய்து வருகின்றார். எண்ணங்களோடு இந்த சிந்தனைகளோடு அப்படி எழுதிருப்போம். இந்த நேரத்தில் கூட வாசல் வழியாக எங்களுக்கு பேசிய வார்த்தைகள் வழியாக உண்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உணர்கின்றோம், அறிவிக்கொள்கின்றோம். அன்பின் தரப்பனை அப்பா, நீ எங்களுக்காக விலைமதிக்க முடியாத விடுவை ரத்தத்தால நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பை வராமல் அற்ப விசுவாசிகளாக நாங்கள் நற்கிரிகைகள் செய்வதாலும் ஜெபமாலை செய்வது, ஆராதனை, உபவாசம் போன்ற செயல்கள் செய்வதால் நாங்கள் விசுவாசி என்றும் எங்களுக்கு பரலோகம் என்று கிடைக்கும் என்றும் நம்பிக்கொண்டு வாழ்ந்திருந்த வாழ்க்கை உண்மையல்ல என்பதை எங்களுக்கு இந்த வார்த்தை வழியாக உணர்த்திய கிரிக்கைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா, நல்ல தேர்வு செய்தால் போதும் புத்தகத்தை அறிந்துவிடலாம் என்று நம்பியிருந்த ஒரு கோஷ்டி அந்த கிராசிகளை பார்த்துக் கொண்டே இருந்தால் விண்ணகம் கொண்டு விடலாம் என்று நம்பி கொண்டிருக்கின்ற கோஷ்டி. ஆனால் உண்மையிலே முழு விசுவாசியாக ஏற்றுக்கு கிரிகை செய்வதாகவா இயேசுவாக நான் மாறும்போது இயேசுவின் ஆவியானவரை நான் அழைத்து விசுவாசத்தோடு அறிக்கையிடும் போது அவர் எனக்காக மரத்தில் தங்கி என்னுடைய பாவங்கள் சாபங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், எனக்கு விண்ணகம் எல்லாருக்கும் உண்டு என்று உணர வைத்த கிருபைக்காக நன்றி ராஜா. நீ எங்களுக்காக சிந்திய ரத்தத்தால எங்க எல்லாரையும் விலை மதிக்க முடியாத ரத்தத்தை கொடுத்து மீட்டு கொண்டிருந்த தகப்பனே, அதற்காக நன்றி ராஜா. அப்பா, வாழ்வு வழியில் நானே என்னை என்று வாழ்வு இல்லை என்று சொல்லுகிற தகப்பனே, அப்பா, வாழ்வழி வழியை எங்களுக்கு இன்றைய வார்த்தை வழியாக காட்டிவிட்ட கிருபைகளுக்காக நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவோட ஆவியானவரின் அபிஷேகத்தில் வாழும்போது நாங்களே இயேசுவை போல ஏழைகளை அன்பு செய்தல், உதவி செய்தல், இரக்கம் காட்டுதல், ஜெபமாலை செய்தல், ஆராதனை செய்தல், உபகாரம் கொடுத்தல் போன்ற நற்கிரிகை வழியாக வழிநடத்தப்படுகிறது என்பதை இந்த நாளில் உணர வைத்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. நன்றியோடு கூட துடிக்கிறோம். இந்த வார்த்தை வழியாக எங்களுக்கு நல்லதொரு வார்த்தையை குறித்து இயேசுவோட ரத்தம் தான் மீட்பு கொடுத்திருக்கு, இயேசுவோட ரத்தத்தாலும் நாங்களாம் நீக்கப்பட்டிருக்கிறோம் என்று முழு விசுவாசியாக நம்புவதற்குரிய வார்த்தையை குறித்து வழிநடத்திய என் தேவாதி தேவனுக்கு நன்றி கூறுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதாவே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதாவே துதிக்கிறோம் நாதா. நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா, நன்றி ஏசு ராஜா. நன்றி சொல்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வேலைக்காகவும் இந்த பொழுதுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. அப்பா, பிதாவானவரே, அப்பா, நாங்கள் எடுத்த சோத்திர பலிகள், ஆராதனைகள், அப்பா, சாட்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் உமது வார்த்தைகள் எல்லாவற்றையும் தகப்பனை இந்த நேரத்தில் எங்களுக்கு கேட்டு பதில் கொடுத்ததற்காக எல்லாருக்கும் ஆண்டவரை பரலோகத்தில் இடம் கொடுத்ததற்காகவும் ஆண்டவருக்கு கொடான சொல்லி நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. தனியாக வைக்கப்படுகிற ஏற்கனவே சொன்னது போல சிறுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணாரு, ஒரு விஷயம் கண்களை மூடி அதை எனக்கு செஞ்சுட்டீங்கப்பான்னு கைகளை வச்சு அவர்கிட்ட சொல்லுங்க. எல்லாரும் உங்களுக்கு விண்ணப்பம் ஏதோ ஆண்டவரே எனக்கு செஞ்சுட்டீங்கன்னு ஆண்டவர் வாக்கு தத்துவம் சொல்லுவோம். வருடத்துக்கு வாக்கு தத்துவம்
ஆனாலும் இந்த நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியும் சூரிய நீதிக்கும் அதை நீங்கள் உலகத்தில் 4:2 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். தனிப்பட்ட வாக்குகள் சொல்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவுள் முகத்துமே பிரகாசத்துமே கிருபை இருக்கட்டும். முகத்துமே பிரசனமாக்கி ஒரு சமாதானம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. தந்தை மகன் இயேசு இரத்தத்தில் செய்ய முடியும்.